சொல்லப்பட்டிருக்கிறது 40வது சங்கீதத்திலே. பாருங்க, முதலாவது தாவீது கூப்பிடுகிறார், தேவனை, தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். 2வது வசனத்தில் சொல்லுகிறார், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக. பாருங்க, தன்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? வெட்கப்பட வேண்டுமாம். தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் லட்சை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் அவர் ஜெபித்த ஜெபம் சரியானது. ஆனால் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் எப்படிப்பட்டது? நம்மை நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நாம் என்ன செய்யணும்? நாம் ஜெபம் பண்ண வேண்டும். என்ன ஜெபம் பண்ணணும்? அவங்கள ஆசீர்வதிக்கும்படி நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒருவேளை நம்ம துன்பப்படுத்துகிறவங்க, நமக்கு தீங்கு செய்கிறவங்கள நாம் என்ன செய்வோம்? அவங்கக்கிட்ட பேசாமல் அவங்கள நாம் ஒதுக்கி வைத்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக, நமக்கு தீமை செய்கிறவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இயேசு அப்படி ஜெபித்தாரா? சிலுவையில் அவரை நிந்தித்தவர்கள், அவரை கொலை செய்தவர்கள், அவரை அடித்தவர்கள் எல்லாருக்காகவும் அவர் எப்படி ஜெபித்தார்? எப்படி ஜெபித்தார்? என்ன வார்த்தையை சொல்லி ஜெபித்தார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஜெபித்தார். அப்படி தானே? இதே போல் நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, அவங்க தெரியாமல் செய்கிறாங்க, அவங்கள நீங்கள் மன்னித்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். இன்னும் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. எல்லாரும் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்தீர்களா? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக கர்த்தருக்கு ஆராதனை செய்தீங்க? எத்தனை பேரால் மகிழ்ச்சியாக கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடிந்தது? உண்மையாகவே இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின்படி நாம் ஜெபம் செய்தோன்னா நம்முடைய இருதயமும் மகிழ்ச்சியினால் நிரம்பும். அதிலே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. பாருங்கள், தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். இப்போ ஒரு நன்மையான காரியம் நடந்திருக்கு அப்படின்னா, நான் ஜெபித்ததுனால இந்த காரியம் நடந்துச்சு, நான் நன்மை செஞ்சதுனால, நான் இப்படி செஞ்சதுனால, அப்படி செஞ்சதுனால இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் யாரை தான் மகிமைப்படுத்தணும்? தேவனை தான் மகிமைப்படுத்த வேண்டும். யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறார், யோவான் 3:30-31 ஆகிய வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் சொல்கிறாரு. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பவுல் என்ன சொல்லுகிறார்னா, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவர் நன்றாய் படித்தவர் பவுல். ஆனால் அவர் எல்லாவற்றிற்கும் கிறிஸ்துவை மேன்மையாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். நான் அல்ல, கிறிஸ்துவே நமக்குள் பிழைத்திருக்கிறார். நம்ம இருதயத்தில் நாம் எந்த காரியத்திற்கு இடம் கொடுத்துருக்குறோமோ அதை குறித்து நம்ம அதிகமாக பேசுவோம். கவனிச்சிருக்கீங்களா? நமக்கு எது நல்லா தெரியுமோ அதை குறித்து நாம் என்ன செய்வோம்? நல்லா பேசுவோம், அப்படி தானே? ஆனால் நம்முடைய இருதயத்தில் யார் பிழைத்திருக்கணும்? கிறிஸ்து பிழைத்திருக்கணும். நாம் கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் பேச வேண்டும். கிறிஸ்துவை மேன்மையாக பேச வேண்டும். கிறிஸ்துவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அடுத்ததாக இதே சங்கீதத்திலே 5வது வசனத்தை பாருங்க. 5வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் பாருங்க. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். இந்த வார்த்தையை யார் சொல்றது? யார் சொல்றது? தாவீது. தாவீது எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ரொம்ப அழகானவன், சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம் அவனுக்கு இருந்துச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சுரமண்டலம் வாசிப்பதில் அவன் தேறினவன். அவன் ஒரு பராக்கிரமசாலி, அவன் ஒரு யுத்த வீரன், காரிய சமர்த்தன். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் ஒரு புத்திசாலி, அநேகரால கனம் பெற்றவன். ஆனால் அவன் சொல்லுகிறான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லுகிறான். சிறுமை, நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே, நான் எளிமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு முன்பாக தன்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக
அவர் சொல்லுகிறார், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். தாவீது கிட்ட நல்ல யுத்த வீரன் தான், அவனால் நல்ல யுத்தம் செய்ய முடியும், அவனிடத்துல சேனைகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனாலும் எந்த ஒரு காரியத்திற்கும் அவன் தேவனையே சார்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவரே, நீங்க என்னை விடுவீங்க, என்னுடைய பலத்தாலோ என்னுடைய சாமர்த்தியத்தினாலோ என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் நீங்கள் என்னை விடுவிக்கிறவர், நீர் என்னை விடுவியும், நீர் எனக்கு துணையாக நில்லும், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று அவருடைய எல்லா ஜெபத்திலும் நாம் பார்க்க முடியும். இனி நாம் ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஜெபத்தில் கலந்துருக்கணும். முதலாவது மன்னிப்பின் ஜெபம் அதில் இருக்கணும், தாழ்மையுள்ள ஜெபம் அதில் இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்துகிற ஜெபம் இருக்கணும், ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாய் நம்முடைய சுய புத்தியின் மேலே சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் சாட்சி கொடுக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கலாம்.